மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு யூஎஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கவர்மெண்ட்ல வந்து அவனுக்கு அந்த விசா வந்து கிடைக்காம இருந்தது. டெம்பரவரியா ஒரு 18 மாசத்துக்கு அவனை யூகேக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2025 ஏப்ரல் மாதம் அவனுக்கு அந்த H1B விசா கிடைச்சது. கிடைச்சதுக்கு அப்புறம் அது வந்து அப்ரூவ் ஆகணும். அந்த ப்ராசஸ் வந்து அக்டோபர்லேருந்து ஆரம்பிச்சுது, அந்த அப்ரூவல் கிடைக்க வேண்டியது. இது வந்து கொஞ்சம் ஒரு பிளாக்கேஜா இருந்தது. ஒரு கவுன்சிலிங்ல உட்கார்ந்தாரு. கவுன்சிலிங்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி அவருக்கு கையில அப்ரூவல் லெட்டர் கிடைச்சது. அப்புறம் டிசம்பர்ல கிறிஸ்மஸுக்கு நியூ இயர்க்கெல்லாம் இங்கேருந்து லீவில் இருந்துட்டு முடிச்ச அப்புறம் திரும்பி போயிட்டு அவருடைய விசா ஸ்டாம்பிங் ஆகி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில யூஎஸ் போய் பத்திரமா சேர்ந்துட்டார் கடவுள் கிருபையால. அதுக்கப்புறம் டிராவலிங்ல வந்து ஒரு ஒரு பெரிய அற்புதம் பிரதர். இது ஆக்சுவலா இந்த $2000 வந்து கட்டணும் இவருடைய அப்ரூவலுக்கு. அது இன்னை வரைக்கும் தெரியாது யார் கட்டினாங்கன்னு. அடுத்தது டிராவலிங்காக ஒரு வார்த்தை சொன்னார், நீ போகும்பொழுதும் வரும்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை காக்கின்ற தேவன் சொல்லி. டிராவலிங் டைம்ல போகும்பொழுது அவருக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் 2 சூட்கேஸ் தான் அலௌடு, 23 இவர் 3வது சூட்கேஸ் வச்சிருந்தாரு. இவர் யூகேல போர்ட் பண்ணும்போதே இவருக்கு வந்து 3 டெஸ்டினேஷன் மாறி மாறி போனார். இவர் இங்கேயே போர்டிங் பாஸ் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா 3வது டொமஸ்டிக்ல, அதாவது நியூயார்க் டு அவனோட இடத்துக்கு போகணும். அந்த இது வந்து பிஸ்னஸ் கிளாஸாக மாற்றி கடவுள் வந்து அற்புதம் செஞ்சு இந்த டிராவலிங்லேயுமே அவனுக்கு வந்து ஒவ்வொரு சூட்கேஸுக்கும் எக்ஸ்ட்ரா சூட்கேஸுக்கு $70 கட்டணும். ஸோ 70 × 3 $210. அதையும் வந்து கடவுள் கட்டாம அவனுக்கு வந்து ஒரு பெரிய அற்புதத்தை அந்த டிராவலிங்லேயும் செஞ்சு கொடுத்தாரு. கடவுளை மாட்சிமைப்படுத்துற. இன்னைக்கு வந்து இப்போ டியூட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. கடவுளுக்கு நன்றி. எனக்கு கொடுத்திருந்த இறை வார்த்தை அவருக்காக ஜெபிக்க, என் மகன் உண்மையை விசுவசித்து உண்மை அவருக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. அவருக்கும் 2 வார்த்தை கொடுத்திருந்தாங்க. கடவுளுக்கு நன்றி, கொடான கொடி நன்றி. கடவுளுக்கு நன்றி. எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கார்களே, எல்லாரும் வாழ்விலும் செய்கிறாரு. என் சகோதரர் சாட்சி சொன்னாங்க, பயணங்களில் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்து நாம் செல்கின்ற போது ஒரு அற்புதமாக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல அவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். வேலையில் இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி எல்லா அப்ரூவல்ஸும் கிடைக்க செய்து மீண்டும் அந்த பணியில் சேரும் மட்டும் அந்த கடவுள் அவ்வளவு அழகாக சுமந்து கொண்டு வந்திருக்கிற இந்த அற்புதத்தை செய்த இந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Ignatius brother. Praise Lord brother. Praise Lord brother. Praise Lord. Praise Lord brother. Praise Lord brother. சொல்லுங்க brother. எனக்கு என்னண்டா ஒர்க்கில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு தெரியாது, அது மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளாலேயே பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அதை வந்து அந்த ஜென்ரல் மேனேஜருக்கு சொல்லியிருந்தாங்க. ஜென்ரல் மேனேஜர் உடனே ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க எல்லாருக்கும், அவரை பற்றி உங்களுக்கு எந்த விதமான இதுக்கும் தேவையில்லை, பிரச்சனையும் தேவையில்லை, உங்களுக்கு அவரை வழியால் எடுக்கணும், வேலையிலேருந்து நிப்பாட்டணும்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது அவர் வேலையை விட்டு புரண்டாலும் எனக்கு அந்த லெட்டர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணணும், நான் அதை பார்த்துக்கொள்ளுவேன். நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் ஒழுங்காக செய்து போங்கண்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அந்த என்னண்டா எனக்கு ஒன்றும் தெரியாது, இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு தெரியும். என்ன நாங்கள் வேலையில் ஒழுங்காக செய்து கொண்டு போனாலும் எவர் மூலமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கடவுள் பார்த்து கொள்றாருன்றதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord.
யோசேப்பு நமக்கு நிறைய பேரோட இதுகள் தெரியும், பைபிள் நம்ம படிக்கிறோம். யோசேப்பு, தானியேல், கடவுள் அவர்கள் சார்பில் இருக்கும்போது மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? இறை வார்த்தை சொல்வதில்லை, கடவுள் என் சார்பில் இருக்கும்போது மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு கடவுள் சகோதரின் சார்பில் இருந்து செயலாற்றும் போது யார் என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் கடவுள் அவர்களிடம் பேசுகிறாங்க. வரக்கூடிய எல்லா விதமான தீமையிலிருந்தும் கடவுள் அவர்களை பாதுகாத்திருக்காங்க. நல்ல ஒரு மேனேஜரை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிற நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எங்களுக்கு வரக்கூடிய 4ஆம் தேதி திருமண நாள். 27 வருடமாக என்னை, என் கணவன், என் குழந்தைகளை என் தேவன் அவர் உள்ளங்கையிலே வைத்து வழி நடத்தி வந்த மேலான அன்பிற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு காட். 24 ஆண்டுகள் இவ்வளவு 27 ஆண்டுகள் இவ்வளவு அற்புதமாய் கடவுள் நடத்தி வந்திருக்கிறார். எந்த தீங்கும் நேராத வண்ணம், வாதை கூடாரத்தை நெருங்க முடியாத வண்ணம் இவ்வளோ அழகா சுமந்து வந்த கடவுளுக்கு நேரத்திலே கரங்களை தட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிற நேரத்தில் அட்ரஸ் பண்ணலாம். ஓகே, சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சகோதரங்களுக்காக